தரம்சாலால இந்த வெயில பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த வெயில உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு லாங்கர் ஒரு டெஸ்ட் ஒரு டோர்னமெண்ட் நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஐபிஎல் தானே ஒரு 2.5 மாதம் நடக்கும். அதனால் ஒரு டெஸ்ட் சீரீஸே ஒரு 2.5 மாதம் நடக்குது. அப்படிங்கும்போது இது கடைசி இந்த டெஸ்ட் சீரீஸில் கடைசி டெஸ்ட் மேட்ச். தரம்சாலால எப்படி இருக்கும்போது பிச்சு, அஸ்வினோட 100வது டெஸ்ட் மேட்ச், பேட்ஸோட 100வது டெஸ்ட் மேட்ச், தரம்சாலா பிச்சு எப்படி இருக்க போகுது, கிளைமேட் எப்படி இருக்க போகுது, ஸ்னோ வருமா, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, 5 நாள் மேட்ச் நடக்குமா, டெஸ்ட்டு 4 நாளில் முடியுமா, இப்படி நிறைய விஷயம் பேச போகிறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் 1 lakh ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. எனக்கு எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு ஈஸியாக கிடச்சது கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. அதே மாதிரி தான் எனக்கு அந்த 1 lakh நானும் இப்போ 100 அடிச்சிருக்கிறேன். அஸ்வின் 100, பேட்ஸும் 100. ஸோ நானும் இப்போது 100 அடிச்சிருக்கிறேன். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 போர்த்துறையில் தரம்சாலாவில் நடக்க போகிற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5வது டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஓகே, இங்கே முதல்ல பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வெதர்னா தரம்சாலாவில் நான் வந்த முதல் நாள் 3ஆம் தேதி மட்டும் தான் வந்து நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 3ஆம் தேதி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாட்கள்லாம் வெயில் இருக்குது, பனி இருந்தாலும் வெயில் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் ஒரு பனி காலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆட்டை வந்து பேட்லைட்னால ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து. ஸோ இது வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், எங்களை ஆட்டை ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் பார்க்குறேன். ஆனால் 6 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே 7-8க்கு மேலே போகவே மாட்டுது. மதியம் ஆனால் 7-8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஸ்னோ வரத்துக்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. நான் இருக்கிற பிளேஸில் இங்கே தரம்கோட், அந்த மெக்கலோ லான்ச்செலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் தரம்சாலாவில் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்னோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர் டாஸ் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். கோச் அதை பேசியிருக்கிறாருல, ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தரம்சாலா. ஸோ தரம்சாலாவில் வந்து என்ன பொறுத்த டாஸை வின் பண்ணி ஸோ ஆப்வியஸ்லி பவுலிங் எடுக்கிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா ஸோ பேட்டிங் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதே வந்து ஸோ நான் சொல்லிக்கிறேன். ஸோ டாஸ் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பிச்சை பற்றி கொஞ்சம் நிறைய பேசுகிறது, அதுக்கப்புறம் டாஸை பற்றி நம்ம பேசுவேன். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வரைக்கும் 4 டெஸ்ட் மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு மாதிரி நல்லா ஸ்போர்ட்டிவான ஒரு பிட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ராஞ்சியில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆவது நாளே முடிகிற மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிச்சை அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு ரேங்க் டேர்னருங்கிறதாலே டேர்னரை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் ராஜ்கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்சஸ், இந்த டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்து ராஜ்கோட் பிச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூஸ்டு பிச். இது இப்போ இங்கே ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் ஆடின பிச்சில் அது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ வந்து ஆடின ஒரு பிச்சில் தான் ராஜ்கோட்டில் ஆடினாங்க, ஓகேங்களா. பட் இங்கே நீங்கள் தரம்சாலாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தரம்சாலாவில் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இந்த சீசனில் நிறைய ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ் வந்து நடந்துருந்துச்சு, ஓகேங்களா. இந்த ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் இந்த சீசனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே, சும்மா இந்த சீசன் நான் சொல்கிறேன், இந்த சீசன் எடுத்துக்கிட்டனாலே மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு 60% ஆஃப் விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு மேட்ச் இருக்குதுன்னா 40 விக்கெட்டில் 35 விக்கெட்டோ 37 விக்கெட்டோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 11ஸில் இந்த தரம்சாலா கிளைமேட்டு, பிச்சு, இந்த ஸ்டாட்ஸு இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர்ஸை வந்து பிளேயிங் லெவல் எடுக்க சொல்லுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, கண்டிப்பாக வருது. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2017. போன வருஷம் பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இங்கே நடக்க வேண்டியது. பட் ஆனால் அந்த பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இங்கே நடந்து குல்தீப் யாதவ் தன்னோட டெபியூவில் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. உமேஷ் யாதவோட செகண்ட் இன்னிங் ஸ்பெல் ஜுக்னு ஒரு மாதிரி வேறு மாதிரி கலக்கிப்பார். ஸ்மித் ஒரு 100, அஸ்வினும் ஜடேஜாவும் ஒரு 6 விக்கெட் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நேத்தலைன் ஒரு 5 எடுத்திருப்பாரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கம். அது நடந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் அந்த மேட்சோட பிச்சு ஸோ சில பல ஹிமாச்சல் பிரதேஷ், ஸோ இதெல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷோட மேட்சஸ்லாம் சிலதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ பிச்சஸ் ஐ திங்க் ஹார்டாக தான் இருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி பிளாக் சாயில் அண்ட் ஹார்டாக இருக்கும்போது ஐ திங்க் எனக்கு ரிவர்ஸ் ஸ்விங்குக்கு ஒரு சான்ஸ் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். ப்ளஸ் ஐ திங்க் விக்கெட் கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். ஸோ அஸ்வினுக்கோ ஜடேஜாவுக்கோ கொஞ்சம் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் குல்தீப் யாதவுக்கோ நல்லாவும் கை கொடுக்கும். இப்போ என்ன பிளேயிங் லெவல் எக்ஸ்ட்ரா 11s ஆட போகிறாங்களா, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுலேயே என் மனசுல இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் பிச்சில் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் அப்படிங்கும்போது இங்கிலாந்து சைட்லேருந்து ஓலி ராபின்சன், வுட்டு, ஆண்டர்சன் 3 பேர் சேர்ந்து ஆட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஸோ மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவுட்ஃபீல்ட் ஓகேங்களா, சின்னது தான், குயிக்காகவும் போகும், அது ஒன்று பார்க்கவும் முடியும். பட் அவுட் ஃபீல்ட்லேயே வந்து நிறைய டார்க் பேச்சஸ்லாம் பார்க்க முடியும். அதனால் அது செகண்ட் லைன் டார்க்காக தான் இருக்கவும் போதுங்கிறதுனால
ஸோ ஃபஸ்ட் நாள் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டில் கொஞ்சம் ஆடுறது அப்படிங்கிறது பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் இது தான் ஓகேங்களா. இங்கே டாஸ் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெரிய வித்தியாசமே கிடையாது. என்ன வேணாலும் முடிவு பண்ணி ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பவுலர்ஸுக்குள்ள கொஞ்சம் நிறுத்தி ஆடிட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே ஸ்மித்தும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்லையும் சரி இங்கே அவ்வளோவா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியல. ஆனால் அவுட்ஃபீல்ட் ரொம்ப சின்னது, சில குயிக்காக ஸ்கோர் பண்ண கூட நான் பார்த்துருக்கிறேன். 100 ஒரு குயிக்காக அடிச்சும் பார்த்துருக்கிறேன். பட் பார்ப்போம். இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்தியாவோட 11th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் ரஜத் படிடார் வெளியேவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரஜத் படிடாருக்கு இது லாஸ்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா தேவ்தத் படிக்கல் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், ரஜத் படிடாரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்க்க முடிஞ்சது என்னன்னா அந்த ஒன் டவுன் நம்பர் 4 நம்பர் 5 அந்த பிளேஸுக்குள்ள வரும்பொழுது தேவ்தத் படிக்கல் எப்படி அடாப்ட் ஆக போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கருண் நாயருக்கு இப்படி தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அடிச்சார், 100 அடிச்சார். அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுத்தாங்க, ஆஸ்திரேலியா சீரீஸ்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க, கொடுக்கலாம்லாம் கிடையாது, சான்ஸ் கொடுத்தாங்க. பட் தேவ்தத் படிக்கலுக்கு அகைன் ஒரு கர்நாடகா பிளேயருக்கு கடைசி மேட்சில் சான்ஸ் கிடைச்சி அவர் பெருசாக ஒன்று பண்ணி ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போது சொல்லிட்டு. பட் ரஜத் படிடாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பிளேஸில் ரஜத் படிடார் அந்த நம்பர் 5 பொசிஷனில் ஆல்ரெடி ஆடிட்டு இருக்கக்கூடிய ஸ்கை இன்ஜுரி ரின்கு சிங் தான் அந்த ஸ்கீம் ஆஃப் திங்கில் இருக்காரு. அப்போ அவர் தான் வந்து ஆடணும். தேவ்தத் படிக்கல பேக்கப்பாக என்ன கருன்னு தெரியல ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பவுலிங்கில் வந்து ஜஸ்பிரித் பும்ரா நெட்ஸில் இருக்கிறாரு. கண்டிப்பாக ஜஸ்பிரித் பும்ரா வந்து போன மேட்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மேட்ச் வரானா கண்டிப்பாக 11th இருப்பார். ஆகாஷ்தீப்பா இல்லைன்னா சிராஜா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. இல்லை 2 பேருமே ஆட போகிறாங்களா, ஜடேஜா, அஸ்வின், குல்தீப் இந்த மூணா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பட் ரோஹித் வந்து இல்லை எங்கள் ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்பின்னோட போக போகிறாரா. ஏன்னா அவங்க ஸ்வீப்பு கொஞ்சம் அவுட் ஆகிறாங்கிறதுனால. ஸோ இங்கே தான் ஓகேங்களா, இப்படி போனாலும் நல்லாயிருக்கும், அப்படி போனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆகாஷ்தீப் 140க்கு மணிக்கு அடிச்சு தூள் பட்டையை கிளப்புறாரு. பட் ரோஹித் வந்து ஃபஸ்ட்டு 2 days வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி ஒரு ஸ்பின்னரை விட்டுட்டு போவாரா, இல்லைன்னா முதல் 2 நாள் பார்த்துக்கிட்டு நான் 3ஆவது நாளுக்கு அப்புறம் என்ன கேம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன்னு ஸ்பின்னரோட போவாரா. ஸோ ஜடேஜா அண்ட் அஸ்வின் இருக்கிறாங்க. குல்தீப் யாதவ் லாஸ்ட் டைம் நல்லா போட்டிருக்கிறாருங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஐ திங்க் நான் எப்படி போனால் கோ ஃபார் 3 ஃபாஸ்ட் அண்ட் 2 ஸ்பின். அஸ்வின் அண்ட் ஜடேஜா 11th இருப்பாங்க. குல்தீப் யாதவ் ஸோ இந்த மேட்ச் ரெஸ்டட், ட்ராப்டு. ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜ் பும்ரா. அண்ட் சிராஜுக்கு இது ஒரு வாய்ப்பு, திரும்பி பவுன்ஸ் ஆகி வரணும். ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளாக அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஒரு ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல. ஒரு ஆகாஷ்தீப் வந்து ஒரு 3 விக்கெட் டப்புன்னு எடுத்தால அந்த மாதிரி இன்னும் பண்ணலை. இந்த 11th பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்து இங்கிலாண்டோட 11th எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலெல்லாம் பிரச்சனை கிடையாது. பேர்ஷோட 100வது டெஸ்ட் மேட்ச், அதனால் எங்கேயும் யாரையும் ட்ராப் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர்னா டான் லாரன்ஸ் மட்டும்தான். யாரை எடுத்துகிட்டு யாரை ஆட வைப்பீங்க, போப்பா ரூட்டா வாய்ப்பே கிடையாது. கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டர்சன், ஓலி ராபின்சன் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லியர் ட்ராப் பண்ணிவிட்டு ஐ திங்க் உட்டை கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். ரூட்டும் பஷீரும் தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் உட்டு, ஜிம்மி ஆண்டர்சன், ஓலி ராபின்சன். ஏன்னா ஓலி ராபின்சன் ரிவர்ஸ் ஸ்விங்கும் பண்ணுவார், கொஞ்சம் ஹிட் டேக் அடிச்சு ஏற்றுவார். ஆண்டர்சன் இன்னும் அவுட் ஸ்விங் பண்ணுவாருங்கனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயிங் லெவல், ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவல். அண்ட் இந்த மாதிரியான வென்யூவில் இந்த பிளேயிங் லெவல் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன். இந்த வீக்கில் நாங்கள் வந்து விக்ட்ரியோட தான் போவோம்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்துருக்காரு பென் ஸ்டோக்ஸ். ராஜ்கோட் மேட்ச் வந்து நான் கடைசியாக வச்சுருந்தாலும் இல்லை தரம்சாலா மேட்ச் வந்து 4ஆவது வந்ததாலும் ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த பிச்சோட டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற இதெல்லாமே எப்படி இங்கிலாண்டுக்கு கை கொடுக்குன்னா, ஜாக் ராலி, பென் டெகெட் இவங்க 2 பேரும் சும்மாவே அடிச்சு ஆடுறாங்க. ஒரு சின்ன டைமென்ஷன்ஸ் இருக்கிற பிச்சுங்கிறதுனால நீங்கள் இதுக்கு முன்னாடி 4 அப்படிங்கிறத தாண்டி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறதுங்களாம் தாண்டி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது 4 ஆகும், 4 அடிக்கிறது ஒரு 6 ஆகும். அப்படி மாறும்பொழுது ஸ்கோர் இது வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும், ஜாக் ராலியும் பென் டெகெட்டும் நின்னாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஸ்கோர். ஆனால் இது வரைக்கும் அவங்க நிற்கலை அப்படிங்கிறதா வந்து அவங்க இது வரைக்கும் அவங்க ரொம்ப நேரம் நிற்கலைங்கிறதா வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் ஒருவேளை நின்னாங்கன்னா நான் சொல்கிறேன் ஈஸியாக அவங்களால வந்து ஒரு பெரிய ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும். பட் இப்போது இவங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஏர்லி பப் ரூட்டுக்கு இந்த கண்டிஷன் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு வந்து கண்டிஷன் பேசுகிறேன். பட் பிச்சை ஹார்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுற ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே அவங்களால ஸ்கோர் போல ஒரு 500ங்கிற ஸ்கோர் போட முடியும். பட் ஒரு பக்கம் அஸ்வினும் ஜடேஜாவும் நான் இப்போ சொல்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கண்ணா பிச்சு எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருக்கா கண்ணா, பிச்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்கு பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக
சின்ன பேட்ச் கிடச்சாலே பூந்து விளையாண்டுருவாங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் செல்லியாக உடஞ்சதுங்கிறதெல்லாம் தாண்டி கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்குது ஓகேங்களா. ஒரு ரூட்டோ போப்போ பேட்ஷோ. ஸோ பேட்ஷோட 100th கேம் அவர் சொன்னார் ரொம்ப எமோஷனலான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆனால் ஓவரால் அவரோட ஸ்கோர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எமோஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு வருத்தமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டர்சனுக்கு இன்னொரு ஸ்விங் ப்ளஸ் இந்த கண்டிஷனில் அவரோட லாங் ஸ்பெல். ஸோ இந்தியன்ஸ் எப்படி ஆண்டர்சனோட லாங் ஸ்பெல்லை தாங்க போகிறாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வாலில் அடித்தாலும் எனக்கு இப்பயும் சொல்கிறேன், ஜெய்ஸ்வாலுக்கு ஆண்டர்சன் ஒரு சிம்ம சொப்பனம், ரோஹித்துக்கு ஆண்டர்சன் ஒரு பெரிய சிம்ம சொப்பனம், கில்லுக்கு ஆண்டர்சன் ஒரு பெரிய ஒரு சிம்ம சொப்பனம். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நம்ம இல்லை. ஓலி ராபின்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ரஜத் படிடா இருக்கும், மேலே இருக்கிற இந்தியாவோட பேட்டிங் ஆர்டருக்கு. ஸோ டெஃபினட்டாக அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக ஓலி ராபின்சனும் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் உட்டை விட எனக்கு இவங்க 2 பேரும் வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்னு தோணுது. ஆண்டர்சன் நான் கொஞ்சம் நம்புகிறேன், பார்ப்போம். அடுத்து பஷீர் அவருக்கு இருக்கிற ஹைட்டுக்கு, அவருக்கு ஸ்டோக்ஸ் கூட கான்ஃபிடென்ட்டுக்கு, ஸோ அவர் இந்தியன் பேட்டிங்கை கொஞ்சம் லைட்டாக தொலைவிட்டு பார்க்குறாரு. ஆனால் ஒன்று எனக்கு ராஞ்சியில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஜாலியாக இன்னும் கொஞ்சம் நிறையாவுக்கு இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியாமல் போச்சு. ஸோ பிச்சோட டைமென்ஷன்ஸ், இந்த கிளைமேட்டு, அவங்களுக்கு கேம் ஸ்டைல், இது எல்லாமே சேர்ந்து தரம்சாலால அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அதான் சொல்கிறேன், ஆண்டர்சனுக்கு அகேன்ஸ்டாக இவங்களுக்கு கொஞ்சம் இப்போ ரோஹித்தோ ஜெய்ஸ்வாலோ கில்லோ ரஜத் படிட்டாரோ இங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இண்டிவிஜுவலாக சில பல பேர் ரோஹித் கிட்டே இருந்து கன்சிஸ்டன்சி, ஜெய்ஸ்வாலுக்கு இருந்து கன்சிஸ்டன்சி, கில்லு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற தள்ளி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் கொஞ்சம் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ரஜத் படிட்டாருக்கு இது லாஸ்ட் சான்ஸை நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் அடித்தாலும் நம்மளுக்கு திரும்பி வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, அடிக்கலாலும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸோ தெளிவாக நின்று இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் பாலர்ஸ்களை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும். அண்ட் இது ஒரு பக்கம் அப்படின்னா சர்ஃப்ராஸ் டெபியூ ஆன ராஜ்கோட் மேட்ச்சில் நல்லா பேசப்பட்டார். பட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு போனார், அது ஏமாற்றம். பட் இந்த மேட்ச்சில் அவர் அடிக்கிற ஸ்கோர் வந்து டெஃபினட்டாக அடுத்து ஜூனுக்கு அப்புறம் நடக்க போகிற பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அப்போ அவரை கால் அப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சர்ஃப்ராஸ் பொறுத்த வரைக்கும் துருவ் ஜுரேல் அவர் காமிச்சாரு. ஸோ இந்தியாவோட பேட்டிங் லைனப் வந்து ஒரு விராட் கோலி இல்லாத ஒரு பேட்டிங் லைனப், ஒரு KL ராகுல் இல்லாத ஒரு பேட்டிங் லைனப் வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க. பட் தரம்சாலாவில் என்ன பண்ண போகிறாங்க இந்த கண்டிஷன்ஸில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு பர்சனலாக இன்னும் இந்தியா வந்து அவங்களோட பேட்டிங்கில் இன்னும் ஒன்று பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த பக்கத்தில் பேட்டிங் வீக்காக இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இந்த சுமாரான பேட்டிங் வந்து ஓரளவு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வச்சு ஸ்பின் அட்டாக் வச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச்சில் பும்ரா, ஒரு மேட்ச்சில் அஸ்வின், ஒரு மேட்ச்சில் குல்தீப் யாதவ், ஒரு மேட்ச்சில் ஜடேஜான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கிறனால இந்தியா தப்பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் தரம்சாலால மாட்டுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் அக்ஷ்தீப் அவரோட வந்து ஆகாஷ்தீப்போட வந்து இந்த 140க்கு பெரிய ஒரு சக்குன்னு அடிக்கிறாரு. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தரம்சாலா அவருக்கு ஏற்ற ஃபீல் செட்டு, ஏன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது, நிறைய புல் அப்படின்னு நிறைய டிரைவ்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி விக்கெட்டாக எப்படி அவருக்கு வரப்போகுது, ரோஹித் சர்மா எப்படி எடுத்து கொடுக்க போறாருங்கிறது ஒரு கேள்வி. ஜஸ்பிரீத் பும்ரா ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துருக்கிறாரு, ஐபிஎல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்திருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஸோ பும்ரா அந்த கண்டிஷன் ரொம்ப லைக் பண்ணுவார், லவ் பண்ணுவார். யார்க்கர்ஸ் நிறைய இல்லாமல் நிறைய யார்க்கர் போல்டு இல்லாமல் நான் மிடில் ஸ்டெம்மை பிடிக்கிற மாதிரியான போல்டு எதிர்பார்க்குறேன். அது அங்கே இருக்கக்கூடிய இந்த வீக்கஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லைட்டாக டவுனாக இருப்பாங்க, ஒரு 10 நாள் கேப்பாக இருந்தாலும். பட் பும்ராவுக்கு ஒரு 15 நாள் கேப்பு கழிச்சு வராருங்கும் பொழுது நல்லா பண்ணுவார். பட் எஸ்பெஷலி பும்ரா இவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் தாண்டி சிராஜ் தான் நான் சொல்கிறேன், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இந்த வெளியில் வர மாட்டேது. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக அவருக்கு தான் நியூ பால் ஆகாஷ்தீப்புக்கா சிராஜுக்கா அப்படிங்கிறத வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கொடுக்க போகிறத வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கொஞ்சம் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதை தாண்டி அஸ்வினோட 100வது டெஸ்ட் மேட்ச்சு தனி வீடியோவும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஜடேஜா அண்ட் அஸ்வின் இந்த ஹார்ட் இந்த கிளைமேட்டுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஹார்டு பிச்சு, ஸோ கொஞ்சம் அவங்களால நல்லா பண்ண முடியும். ஆல்ரெடி அவங்கள கொஞ்சம் லைட்டாக அடித்து உடச்சி பார்த்தாச்சு, இப்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி தான் ஜடேஜா அஸ்வின் பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ பார்ப்போம். அங்கே ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஏன்னா இப்போதைக்கு குல்தீப் இல்லை ஓகேங்களா. இப்போ இவங்க 2 பேர் தான் 2 எண்ட்லேருந்து போட வேண்டியது, இல்லை ஒரு எண்டில் ஃபாஸ்ட் பாலர்ஸ், இன்னொரு எண்டில் ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கும்பொழுது ஸோ அஸ்வினுக்கும் இஷாந்த் சர்மா இருக்கும்பொழுது அது நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து யார் போட போகிறா, அந்த இடத்துல யார் அஸ்வின் போட போகிறா, ஸோ 100வது மேட்ச்சை அஸ்வின் எப்படி பண்ண போகிறாரு, அண்ட் அவரோட பார்ட்னர் ஜடேஜா அந்த 100வது மேட்ச்சில் கலக்கிடுவாரா, அது அஸ்வினோட 100வது மேட்ச்சில் கலக்கிடுவாராங்கிறது பார்க்கலாம். பட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு 40% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அண்ட் இந்தியாவுக்கு 41% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ட்ராக்கு 19% வாய்ப்பு இருக்குது. ட்ராவை ஏன் நம்புறேன்னா எனக்கு என்னமோ இங்கிலாந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணி இந்தியாவும் ஓரளவு ஸ்கோர் பண்ணி திரும்ப இங்கிலாந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணி ஒரு செகண்ட் இன்னிங்ஸே இல்லாமல் போயிருமோ, ரொம்ப யோசிக்க வராக்கு இருக்கான 4 ரிசல்ட் வரும் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட்
எனக்கு ஒரு சின்ன ஒரு நப்பா சார் ட்ரா ஆனால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு. பட் ஆனால் WTC சைக்கிளுக்கு அகைன் இந்தியா மறுபடியும் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் வந்து பார்க்குறேன். இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி அது முடிவு பண்ணலாலும் பட் இந்த 5 டெஸ்ட் மேட்ச் அடுத்த 5 டெஸ்ட் மேட்ச் ஹோமில் இந்தியா ஒரு பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாண்டை பீட் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் இதுதான் இந்த மேட்சோட ரிசல்ட்டாக இருக்கும். சீரீஸ் வந்து இந்தியா 4-1 கைப்பற்ற மாதிரி இருக்குமோ, இருக்கலாம், பார்ப்போம். ஆரம்பித்தது ஹைதராபாத்தில் இங்கிலாந்து, முடித்தது தரம்சாலாவில் இங்கிலாந்து இருந்துச்சுன்னா அதுவும் இன்னும் நல்லா தான் இருக்கும், நல்ல ஸ்டோரியாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததா இந்த மேட்சோட ஒரு ஃபேண்டஸி லெவல் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவ் ஜுரேல், பேட்ஷோ 100வது கேம் விளாட 2 பேரையும் எடுத்துக்கோங்க. ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால், பென் டெகட், அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் ஆல்ரவுண்டரில். பவுலிங்கில் ஜஸ்பிரித் பும்ரா, ஆண்டர்சன், பஷீரை பிக் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்பின்னரில் குல்தீப் யாதவ் 11th இருப்பாரான்னு தெரில, அதனால் நான் வந்து பிக் பண்ணலை. ஆனால் இங்கிலாந்து சைட்லேருந்து நான் ரூட்டை பிக் பண்ணலை. ஓகேங்களா, ரூட்டா, ரோஹித்தா, குல்தீப் யாதவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இது அப்படி இது டெஸ்ட் கிரிக்கெட் தானே, T20 கிடையாதுல்ல. முழுக்க ஒரு டெஸ்ட் பவுலர்ஸ்களோட ஆதிக்கமே அவ்வளோ சீக்கிரம் அப்படியே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ என்னோட டீம் இதுதான். இதை வந்து நீங்கள் ரோஹித்தா, ரூட்டா, குல்தீப் யாதவா அப்படின்னா ஸோ ஓகே, நான் ரோஹித் சர்மா பக்கம் நான் போகிறேன். பட் ஆண்டர்சன் இருக்காரு, அந்த பக்கம் ஓலி ராபின்சன் இருக்காரு, பிரச்சனை தான். ஆனாலும் நான் அவர் வந்து பிக் பண்ணுறேன். இந்த பிச்சு வந்து எனக்கு 2வது நாளுக்கு அப்புறம் ரிசல்ட், அதாவது ஒரு டேர்னிங் ட்ராக்காக மாறும்போது ஜடேஜா அண்ட் அஸ்வின். ஸோ பேட்டிங்கில் நான் ஜடேஜா ரொம்ப ஒரு ஹைலி ரேட்டடாக வைக்கிறேன். அண்ட் அஸ்வினெல்லாம் எனக்கு கண்டிப்பாக ஒரு 50 ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஒரு 100 எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் 100 டெஸ்ட் மேட்ச்சில். அதை தாண்டி பஷீரோட எனக்கு இந்த ஹைட்டு, அவரோட ரிலீஸு, ஸோ எஸ்பெஷலி அவர் இந்தியன்ஸ்களுக்கு கொடுக்குற அந்த தொல்லை. ஸோ அதனால் நான் பஷீரை நான் இங்கே பிக் பண்ணியிருக்கிறேன். பென் டெகட், ஜாக் ரோல் யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஸ்கோர் எப்பவுமே எப்படியா ஸ்கோர் அடிச்சிடுறாங்கிறதுனால நான் பென் டெகட். பட் ஆனால் அஸ்வின் பென் டெகட்டை சொல்லி எடுக்கிறாரா, அப்படி இங்கே ஜாக் ரோலிக்கு போனாலும் போயிடலாம். ஓகேங்களா, ஜெய்ஸ்வால் கன்சிஸ்டன்சி, ஸ்டோக்ஸ் கேப்டனா அவர் ரெசல்யூஷன் எடுத்துருக்காரு. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காகவே இங்கே நல்லா விளையாடுவாருங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் என்னோட டீம். ஸோ அடுத்து என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப். ஜஸ்பிரித் பும்ரா, ஜடேஜா அண்ட் அஸ்வின், இந்த 3 பேரை நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பெரிய ஒரு ப்ரீ அனாலிசிஸாக இருந்திருக்கும். பிச்சை பற்றியோ வெதர் ரிப்போர்ட் பற்றியோ ரொம்ப பெருசாக பேசியிருந்திருப்பேன். ஸோ டைம் கொடுத்து பார்த்ததுக்கு, டேட்டா கொடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததான் உங்களை மேட்சோட வீலாகில் சந்திக்கிறேன், இந்த ஊரோட வீலாகில் சந்திக்கிறேன். பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.